ஒரே ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் நன்றி செலுத்த தவறினவனாக இருந்திருக்கலாம், என்னை மன்னிங்கப்பா. கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் தயவு செய்து கண்களை போடுங்க. சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க வச்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நன்றி செலுத்த வேண்டிய காரியத்தில் நான் நன்றி செலுத்துவதற்கு தவறி இருப்பேன். ஆனால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. எவ்வளோ நன்மைகள் நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா, எவ்வளோ காரியங்கள் எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியத்துக்காக நாங்கள் உண்மையா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துறோமா ஆண்டவரே? செலுத்தாமல் இருந்தால் எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. இரண்டாவது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்பணும்னு கர்த்தர் பேசினார். நம்பு. ஏற்கனவே ஒரு நெருக்கத்துல இருந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு உதவி செய்தார். இப்போ இந்த நெருக்கத்திலே கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். என்ன கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவார். என் பிள்ளைகளை நல்லா வைப்பார். என் தொழில் ஆசீர்வாதமா இருக்கும். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் தலைகளை உடைத்து வாய்க்க பண்ணுவார். அப்படின்னு எப்பொழுதும் கர்த்தரை நம்பணும் அப்படின்னு கர்த்தர் நம்மோடு பேச, நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் பேசினார். அவர்கள் பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரே அதிசயங்களை செய்கிறவர். இப்ப நாம பாவம் செய்து அவரை கோபம் கொண்டுவோம். ஆனால் வேற யார் நமக்கு அதிசயங்களை செய்ய முடியும்? வேற யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? தேவனுடைய நாட்டுடைய கிருபைகளை கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடுறேன். இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பேசிடுறேன். இங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா போயிடுறேன். இதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பார்த்துடுறேன். நான் மன்னிங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபைத்தாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை போய் பாடவும் துதிக்கவும். நீர் அடியோடைய சிந்தையிலே இந்த காலை வேளையில் போட்ட வார்த்தையை அந்த உம்முடைய ஒத்தாசையோடு நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவரை அதிசயங்கள் செய்ய போவதற்கு ஸ்தோத்திரம். 7 என்பது பரிபூர்ணம். ஆண்டவரை, பரிபூர்ணமான நன்மைகளை பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். மகிமை எல்லாம் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.